அது என்ன காரணம் அது? அதை கொடுத்தா என் கூடி காட்டு இல்லை இதயத்துல எல்லாம் பதிஞ்சிருமாமன்னு சொல்லி அந்த இதுகள் எல்லாம் இப்ப கொடுக்குறேன். தங்கச்சிக்கு என்னென்ன கொடுக்கறது? அப்ப அந்த இரும்பு சத்துல சாப்பிட தவிர மற்ற எல்லாம் கொடுக்குறேன். ஈரல் இந்த கீரை வகை அதுகள் எல்லாம் கொடுக்குறேன். பிள்ளைக்கு எதுல ஊசு குத்துற ஒவ்வொரு நாளும் நைட்ல? தொடையில குத்துற காட்டுங்க பாப்போம். அங்க போய் பிளட் போட்டு வந்து வீட்டுல வச்சு நாங்க அந்த பம்பு போடணும். காலில் போடணும், இல்லாட்டி வயிற்றுல போடணும். வயிற்றுல அப்படி போட்டாது இந்த பொக்கனியை சுத்தி ஊசி இருக்குது, அதுல போட்டு சுத்தி வைக்கணும். சிரிஞ்சில இது சேப்பாட்டி மாதிரி ஒட்டு தந்திருக்காங்க. அதுல சிரிஞ்சு மருந்து அடிச்சு செட் பண்ணி வயிற்றுல போட்டு வைக்கிறேன். போட்டு வச்சா அது மருந்து அதை சொட்டு சொட்டா 8 மணித்தியாலம் 10 மணித்தியாலம் போய் கொண்டிருக்கும். மாதத்துல 5 தரம் போடணுமா? கிழமையில 5 தரம் போடணும். கிழமையில 5 தரம்? கிழமையில 5 தரம் போடணும். 2 நாள் தான் லீவு. இந்த ஊசத்தான் காலைல வயிற்றுல போடுறேன்னா குத்தி பிளாஸ்டரால ஒட்டி விடுறேன். நீங்க தான் அதை செய்யற? பேர் என்ன தங்கச்சிர? ஜாதுசிகா. எத்தனை வயசு? 8. அப்ப உதவி என்ற ரீதியில இப்ப நீங்க டிக்டாக்லயும் வீடியோ போட்ட நீங்க பார்த்தனாங்க. அது நேற்று தானே அந்த வீடியோ பார்த்துனாங்க. அப்படி உங்களுக்கு வீடியோ போட்டு இப்ப வந்து டெய்லி வேலை கிடைக்குதா? டெய்லி வேலைண்டு இல்ல, எப்பயாவது ஒரு கிழமையில 3 நாள் 4 நாளைக்கு வரும். சில நேரத்துல அதுவும் வராது. எப்படிப்பட்ட பாரதூரமான நோய் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. மாதாந்தம் வந்து பிளட் மாத்தணும் ஹாஸ்பிட்டலுக்கு போய். ஸ்கூல்ல சோதனை நடக்கக்குள்ள எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன். சரியா டெஸ்ட் ஆரம்பிக்கக்குள்ள சரியா ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு இருக்கிறேன். தச்சல வட்டக்கார பிள்ளைதான் என்னது நான் அனுப்புறேன். என்னமோ என்று சொன்னாலும் நம்ம கூட இருந்தா தான் இதை இல்லாம். சில நேரத்துல அடிக்குங்க சில பிள்ளைகள், அதால பெருசா அனுப்புறல. இல்ல நான் சொல்லி கொடுக்குறேன், தங்கச்சி சொல்லி கொடுப்பா, இல்லாடி அக்கா சொல்லி கொடுக்குறேன். இன்னொரு நாள் இருந்தாலும் போட்டு சில நேரத்துல இந்த அயன் எழுத கூடன்னு சொன்னா 5 நாள் 6 நாள் வச்சிருப்பாங்க. அங்க இருந்து சேலம் போடுறவங்க அங்க வச்சு சேலம் எல்லாம் போட்டு தான் வரணும். ஸ்கூல்ல போகக்குள்ளையும் நடந்து காலையில கூட்டிட்டு கொண்டு விட்டுட்டு அப்புறம் 1 மணிக்கு போய் கூட்டிட்டு வரேன். இப்ப அந்த 3ஆம் வகுப்பு தொடங்கினது அப்புறம் ஓட்டா குடிச்சு விட்டு நடக்கிறது கஷ்டமான்னு சொல்லி செலவு எவ்வளவு? 2500 3000 முடியும். கடைசி 3000 ரூபாய் கொடுக்கணும். அதால உங்களுக்கு நடக்கலுமா? நடக்கலும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு நாள் நடப்பேன் என்ன கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இதுக்கு. இந்த சின்ன பிள்ளைக்கு வந்து இப்படி ஒரு வருத்தம் நான் நிறைய இடங்கள்ல பாத்துருக்கேன். இப்ப நாங்க பஸ்ல போகக்குள்ளையும் தான் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு தான் கூட சின்ன பிள்ளைகள போட்டோ போட்டு அந்த தலசீமியா நோய் என்று சொல்லி போட்டு இந்த பஸ்ல எல்லாம் காசு வாங்குவாங்க பேரண்ட்ஸ் மாதிரி. இல்லாட்டி கடன் வாங்கிட்டு மாட்டேன், இல்லாட்டி கடன் வாங்கிட்டு. அம்மா என்ன வேலை செய்யறாங்க? அம்மா வீட்டு வேலை செய்யறேன். வீடுகள்ல வீட்டுல வாச கூட்டுற, கோப்ப சாமான் கொடுக்குற, உடுப்பு கழுவி கொடுக்குற, புல்லு கொட்டி கொடுக்குற, எல்லா வேலையும் செய்யறான். ஆனா அந்த ஆபரேஷன் செஞ்சா சரியா போயிடான்னு சொல்றாங்க. அதுக்கு லட்சக்கணக்கில் காசு போகும். கொழும்புல செஞ்சவங்க செய்யறாங்க தான். கொழும்புல செய்யற இந்த மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலுக்கு வர ஒரு படிக்கணும் போய் செஞ்சவங்க அந்த படிக்க அது வசதியான ஆக்களும் 30 லட்சம். அப்படி செய்யறதுக்குரிய வசதிகளும் கிட்ட இல்ல. அப்படி செய்யறதுக்குரிய வசதி எல்லாம் இல்லை. அப்படி செய்யாட்டி இப்படி பிளட் மாத்தி கொண்டே இருக்கணும். அது வந்து பிள்ளைக்கும் சரியான வேதனைக்குரிய விஷயம். நாளாந்தம் வந்து நீங்களே அப்படி செய்யறது உங்களுக்கும் கவலையாத்தானே இருக்கும். எனக்கு அப்படி ஒவ்வொரு செய்யக்குள்ள காலில் போற ஊசு குட்டக்குள்ள சரியான கவலை தான். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து நாங்க மட்டக்களப்பு மாவட்டம் தாளங்குடா அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். என்ன விஷயமான்னு சொன்னா, நாங்க வந்து திருகோணமலையில காணொளி பதிவு செஞ்சுட்டு இருந்த டைம் ஒரு அக்கா வந்து எங்களை தொடர்பு கொண்டு சொல்லி இருந்தாங்க. மட்டக்களப்பு மாவட்டம் ஆரையம்பதியில வந்து ஒரு குடும்பம் சரியா வந்து கஷ்டப்படுறாங்க. அதோட காரணம் என்னன்னு சொன்னா, அந்த பிள்ளை வந்து தலசீமியா நோயால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். அதுல வந்து மாதாந்தான் அந்த பிள்ளைக்குரிய ரத்தம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் மாற்றம் செய்யணுமாம்னு சொல்லி அதுல வர செலவுகள் எல்லாம் வந்து ஈடு செய்ய முடியாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்களாம்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் இங்க வந்த உடனே வரணும்னு சொல்லி இந்த குடும்ப தலைவரை வந்து தொடர்பு கொண்டு பேசி இருந்தனாங்க. அவர்கிட்ட விசாரிச்சுட்டு தான் இடத்தை கேட்டு இவங்கட வீட்டுக்கு வந்திருக்கோம்.
அக்காவோடையும் வந்து பேசி பார்த்திருந்தோம். அதுல வந்து தெரிய வந்த விஷயம் என்னன்னு சொன்னா, பிள்ளை ரீதியா தான் அவங்களுக்கு கஷ்டம். என்னன்னு சொன்னா பிள்ளைக்குரிய அந்த மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வாங்க அவங்களோட போய் நம்ம அவங்களோட கஷ்ட நிலைமை தொடர்பாக பேசிக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும். இப்போ வாங்க அவங்களோட போய் பேசிக்கொள்ளலாம். அவங்களோட வீட்டை வந்து பைக்கை விடத்தை கொண்டு வந்து நிப்பாட்டில, அதால தூரத்துல நிப்பாட்டிட்டு நடந்து வந்திருக்கோம். மணலா இருக்கு, ரோட் வந்து போடல. வணக்கம் அக்கா. வணக்கம் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவதான் நீ தங்கச்சி என்ன? என்னன்னு சொன்னா இவங்க எங்களுக்கு தகவல் கிடைச்சதுக்கு பிறகு டிக்டாக் வீடியோ ஒன்றுலையும் பார்த்தேன். நாங்க இப்படி பிள்ளைக்கு ஹெல்ப் கேட்டு போட்டிருக்கீங்க. ஹெல்ப் கேட்டு போட்டுருக்கோம் அக்கா. கஷ்டத்தால அப்படி போட்டு அவரு கூலி வேலை செய்யற அவர் செஞ்சு வர இந்த சம்பளம் கொண்டு வர்றது காண்றல்ல பிள்ளையோட மருந்துகளுக்கெல்லாம் வேணும். அதனாலதான் ஹெல்ப் கேட்டு டிக்டாக்ல போட்டேன். நீங்க டிக்டாக்ல போட முதல்ல எங்களுக்கு தகவல் கிடைச்சிட்டு உங்களோட கணவரை தொடர்பு கொண்டு பேசணும். நாங்க அவர் வந்து கொஞ்சம் வேலையா இருந்துட்டாரு போல, லோடு ஏற்றுறதுக்கு போனதால அதாலதான் கொஞ்சம் டிலே ஆயிட்டு. இல்லாட்டி நாங்க அதுக்கு முன்னாடியே வந்திருப்போம். ஹாய் தங்கச்சி. ஹாய் அக்கா. பேர் என்ன தங்கச்சி? ஜாதுசிகா. எத்தனை வயசு? 8 வயசு. என்ன இது உங்களோட வீடு தானே அக்கா? இப்ப வந்து வீட்டை நம்ம பார்த்து கொள்ளட்டா? இது வந்து உங்களுக்கு நிறுவனம் அப்படி தந்த வீடாக்கா? நிறுவனம் தால தந்த வீடுதான். இந்த பெட்ரூம், கிச்சன். கேஸ்லியாக்கா சமைக்கிற? கொல்லியில சமைக்கிறான். இப்ப கேஸ் எடுத்து கொல்லி அங்கால என்ன டாய்லெட் இருக்குது. கட்டுப்படுதா? கட்டி இருக்குது, மூடி போட்டு செய்யணும். இப்ப ஜூஸ் பண்றீங்களா? இல்ல ஜூஸ் பண்றல. அப்ப இப்ப டாய்லெட் எங்க ஜூஸ்? அம்மா கடை வீட்டுல. அம்மா கடை விட்டு போய் வரேன்னு. ஏன் இது இப்ப கம்ப்ளீட் பண்ணாம இருக்கு? அது கொஞ்சம் காசு காணத்தால அப்படி போட்டு இருக்குது. நீங்க தானே கட்டுறீங்க இது? ஓ, குறையில இருக்குன்னு. வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? சத்யா. சத்யா. எத்தனை வயசு உங்களுக்கு? 27. 27 வயசு. சரி, இப்ப இந்த வீட்டுல நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 3 பேர். நீங்களும் மகளும் நான். நீங்களும் இருக்கீங்க. வந்து டாய்லெட் கட்டுன அரவாசில இருக்குன்னு. இப்ப வீடு தந்த நிறுவனம் டாய்லெட் கட்டி தரலையா? அதுல காசு காணாதால நாங்க மிச்ச காசு நாங்க போட்டுதான் கட்டணும். வீடு எதுவும் மேசம் இருக்கு, அண்ணாக்கள் செஞ்சு தந்தவன் மேசம் கூலி கொடுக்காம மற்றதுகள் போட்டுட்டு செய்யறதுக்கு காசுகள் எல்லாம் இல்லை. அதனால அது அப்படி கிடக்குது. டாய்லெட் தந்தது, ஆனா வீட்டுக்கு மாறி போட்டுட்டீங்க என்ன அந்த காசு. அதால டாய்லெட் இப்ப நீங்க கட்டுறீங்க. டாய்லெட் அந்த நேரத்தோட கட்டினதான் வீடு தரக்குள்ள வக்கு மட்டும்தான் இப்ப நாங்க போட்டு கட்டுறீங்க என்ன. அது சரி. இப்ப கிணறு வசதிகள் இருக்கா? கிணறு இருக்குது. கிணறு இருக்கு. அது நீங்க தானே கட்டணும்? இல்ல, நாங்க இந்த வளவு வாங்கக்குள்ள நேரத்தோட இருந்தது. சரி அக்கா, உங்களோட குடும்பத்துல உங்களோட சகோதரங்கள் எத்தனை பேர்? நாங்க 6 பேர். அண்ணா 2 பேர், அக்கா 1, தங்கச்சி 2 பேர். தங்கச்சி 2. எல்லாரும் வெட்டிங் பண்ணிட்டாங்களா? ஒரு ஆள் 2 பேர் இருக்காங்க. அக்காவும் தங்கச்சி ஒரு ஆள் இருக்கு. தங்கச்சி என்ன படிக்காங்களா? ஏழாவது செய்யற. பக்கத்துல தானே உங்களுக்கு? அவங்க அம்மா கடை வீடு கொஞ்சம் பக்கத்துல தான். மற்றவங்க தங்கச்சி அண்ணாக்களை வீடெல்லாம் தூரம். உங்களோட கணவர் தான் நாங்க கால் எடுத்து பேசியிருந்தோம். நாங்க 2-3 நாள் அவரும் வந்து வேலையா இருந்தாரு, தெரியல, போன் ஆன்சர் பண்ணல. நாங்க இங்கால இன்னொரு வேலையா போய் வந்தோம். அப்ப உங்களோட வீட்டை வந்துட்டு போவோம்ட்டு கால் பண்ணாங்க. அவர் ஆன்சர் பண்ணல. அவர் வந்து என்ன வேலை செய்யறாரு? வேற கூலி வேலை செய்யற, லோடு ஏத்த போற, இல்லாட்டி மேசனுக்கு லேபரா போற. இப்ப வந்து இப்ப லோடு ஏத்துறதுக்கு தான் போயிருக்காரு. இன்றைக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டாச்சா? என்ன சமையல்? மரக்கறி தான். கோயில் என்ன? தங்கச்சி என்ன பேசாம இருக்கிற? சரி, இப்ப தங்கச்சி தொடர்பாத்தான் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னீங்க. மருத்துவத்துக்கு செலவுகள் அதிகமா இருக்குன்னு சொல்லி. தங்கச்சிக்கு வந்து என்ன பிரச்சனைக்கா? தலசீமியா, பிளட் பாய்ச்சுற, மாசம் மாசம் கொண்டு பாய்ச்சி வர.
அதுக்கு இந்த மருந்துகள் ஹாஸ்பிட்டல்ல இருந்துச்சுன்னா தருவாங்க, இல்லாட்டி வெளியில வாங்குற அதுக்கு சிலவுகள் கொஞ்சம் கூட போகுது. அதுதான் உதவி. மாதம் மாதம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர எங்க மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டல் மட்டக்களப்பு தான் கொண்டு வரோம். அங்க வந்து உங்களுக்கு என்ன செலவுகள் இருக்குக்கா? அங்க இந்த சிரிஞ்சு வாங்குற குளிசைகள் இல்லாட்டி குளிசை வாங்கணும். சில நேரத்துல அந்த மருந்து போடுறதுகள் எல்லாம் இல்லாம அந்த பம்புக்கு போற வெட்டி எல்லாம் வெளியில வாங்குற வாங்கி கொடுக்கணும் என்ன? சரி, இப்ப தங்கச்சிக்கு எப்ப இருந்து இந்த பிரச்சனை? நான் 4 வருஷம் மாதிரி 4 வயசுல இருந்து இருக்குது. 4 வயசுல? இப்ப முதல் ஆரம்பத்துல இருக்கல? ஆரம்பத்துல இருக்கல, கண்டுபிடிக்கல. நேரத்தோட அந்த புள்ளோட காலில் காயம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து போட்டாங்க, கண்டுபிடிச்சவங்க. இது இப்ப என்னத்தால இந்த நோய் ஏற்பட்டதா? அது நாங்க 2 அம்மா அப்பாவும் காவியா இருந்தா வருமா சொல்லிருக்காங்க. அப்படின்னு சொன்னா அப்படி ரத்த சம்பந்தத்துக்குள்ள கல்யாணம் கட்டினா அப்படி வருமா, இல்லாட்டி நாங்கெல்லாம் வெறும் காவியன்னு சொல்லி அப்படி இருக்குதாமா, அப்படி சொல்லி வந்தாலும் பிறக்க போற உள்ளக்கே வருமா? எனக்கு அந்த விளக்கம் விளங்கல. காவி அப்படி டாக்டர் அப்படிதான் சொன்னவங்க. ஆனா எனக்கு என்னன்னு சொல்லி தெரியல. ஆனா அந்த எங்களுக்கு அவருக்கு பிளட் செட் பண்ணி பார்த்தேன், அதுல நாங்க 2 பேரும் காவியா மதால நான் பிள்ளைக்கு மன்னிக்காம தான் சொன்னவங்க. சரி, இப்ப இதால வந்து தங்கச்சிக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா? பிளட் மாத்துறீங்க, அதை தவிர உடல் ரீதியா எதுவும் பிரச்சனைகள்? அப்படி என்று ஒன்றும் இல்லை. இதை மாட்டேன் ஆனா அந்த அயன் கூடுற பிரச்சனைகள் பிளட் போட்டு வந்த அயன் சாப்பாடுகள் அதுகள் எல்லாம் குடுக்கல. அது சாப்பாடுகள் வந்து கட்டுப்பாடோட அந்த இரும்பு சத்துல சாப்பாடு எல்லாம் குடுக்கல. அப்படி இல்லை. அது என்ன காரணம்? அதை கொடுத்தா அயன் கூடி இது இல்லை இதயத்துல எல்லாம் பதிஞ்சிருமான்னு சொல்லி அந்த இதுகள் எல்லாம் கொடுக்குற. தங்கச்சிக்கு என்னென்ன கொடுக்கறது? அப்ப அந்த இரும்பு சத்துல சாப்பாடை தவிர மற்ற எல்லாம் கொடுக்குற, ஈரல் இந்த கீரை வகைகள் எல்லாம் கொடுக்குறது, மற்றதுகள் எல்லாம் கொடுக்குறது. இப்ப சத்தான சாப்பாடு கொடுக்கல, எல்லாம் மற்றதுகள் கொடுக்கலாம். இப்ப வந்து உங்களோட கணவர் வந்து கூலி தொழில் தான் செய்யறாரு. ஒரு நாளைக்கு உங்களுக்கு வருமானம் எவ்வளவு கிடைக்கும்? 2000 கிட்டும், 1500 கிட்டும், போற வேலைகளை பொறுத்து சம்பளம் கிட்டும். இப்ப வந்து டெய்லி வேலை கிடைக்குதா? டெய்லி வேலைண்டு இல்ல, எப்பயாவது ஒரு கிழமையில 3 நாள் 4 நாளைக்கு வரும், சில நேரத்துல அதுவும் வராது. வீட்டுல வந்து இப்ப சாமான்கள், அதாவது உணவுப் பொருட்கள் அப்படி இல்லாம நீங்க கஷ்டப்படுற நிலைமையில இருந்திருக்கீங்களா? அப்படி இருந்திருக்கீங்க. ஆனா அம்மாக்கள் உதவி செஞ்சு தரவங்க. அம்மாக்கள் செஞ்சு தரவங்க. இப்ப உதவி என்ற ரீதியில இப்ப நீங்க டிக்டாக்லயும் வீடியோ போட்ட நீங்க பாத்துனாங்க, அது நேற்று தானே அந்த வீடியோ பாத்துனாங்க. அப்படி உங்களுக்கு வீடியோ போட்டோ எதுவும் செஞ்சு இப்ப எங்களை தவிர வேற யாரும் வந்து உதவிகள் அப்படி செஞ்சிருக்காங்க? அப்படி இன்னொருத்தரும் செய்யல. ஒருத்தரும் செய்யல என்ன? அப்ப இப்பதான் நீங்க முதல் தரம் போட்ட நீங்க வீடியோ போடுறதுக்கு காரணம் தங்கச்சிட மருத்துவ உதவிக்கு தான். மருத்துவ ரீதியா உதவி வேணும்னு சொன்னா என்ன உதவி அக்கா உங்களுக்கு தேவை? அந்த மருந்துகள் தான் தேவை. மாதம் வந்து மருந்துகளுக்குரிய பணம் தேவைன்னு. எவ்வளவு மாதம் உங்களுக்கு தங்கச்சிட மருத்துவ செலவுக்கு தேவைப்படும்? ஒரு 8-9 அப்படி போகணும். 8000 ரூபாய் அப்படி தேவைப்படும். அந்த பம்புக்கு போற வெட்டி வாங்குற, சிரிஞ்சி வாங்குற, இந்த குளிசைகளும் வெளியில வாங்குற. அந்த சிரிஞ்சி ஒன்று 100 ரூபா, சில நேரத்துல 50 ரூபாய், சில நேரத்துல 100 ரூபாய் இருக்கும். அந்த ஒரு மாசம் இது கிழமையில 5 நாள் போடுற பாம்பு வீட்டுல வச்சு போடுறாங்க. அதனால மாசத்துக்கு 20-22 கிட்ட வேணும். அந்த வீட்டுல வச்சு செய்ய சொல்லிருக்காங்க. வீட்டுல வச்சு தான் போடுறேன். அங்க போய் பிளட் போட்டு வந்து வீட்டுல வச்சு நாங்க அந்த பம்பு போடணும். காலில் போடணும், இல்லாட்டி வயிற்றுல போடணும். வயிற்றுல அப்படி போட்டா இந்த பொக்கானிய சுத்தி ஊசி இருக்குது, அதுல போட்டு சுத்தி வைக்கணும். சிரிஞ்சில இது சேப்பட்டி மாதிரி ஒன்று தந்துருக்காங்க, அதுல சிரிஞ்சு மருந்து அடிச்சு செட் பண்ணி வயிற்றுல போட்டு வைக்கிறேன். போட்டு வச்சா அது மருந்து அதை சொட்டா 8 மணித்தியாலம் 10 மணித்தியாலம் போய்க்க வேண்டியிருக்கும். அது மரம் அது வரைக்கும் உள்ள ரெஸ்ட் எடுக்கணும். அப்படியே வடக்குறோம் யாரெல்லாம் ஒன்றும் இல்லை. அதால நைட்லாம் போடுறேன், பகலையில போடுறேன்ல, நைட்ல போடுறேன். நைட்ல போட்டுட்டு மாதத்துல 5 தரம் போடணுமா? கிழமையில 5 தரம் போடணும். கிழமையில 5 தரம் போடணும். 2 நாள் தான் லீவு. வலிக்கிறதா தங்கச்சிக்கு? சொல்லுங்கல்ல, அது போடும்போது வலிக்கிறதா? தூங்கிடுவீங்களா நீங்க? சில நேரம் தூங்கிடுவோம், இல்லாட்டி முழிச்சிட்டு இருக்கிறதா? தங்கச்சிக்கு போடுறது என்னன்னு சொல்லி பாக்கலாமா? நாங்க எடுத்துவாங்க அக்கா பாப்போம். மறைக்கிறதுலாம் இந்த சிரிஞ்சில மருந்து எடுத்து இந்த சிரிஞ்சில போட்டு இந்த ஊசை கலட்டிடுவோம். கலட்டி இதுல செட் பண்ணி இந்த ஊசை தான் காலைல வயிற்றுல போடுறேன்னா குத்தி பிளாஸ்டரால் ஒட்டி விடுறேன். நீங்க தான் அதை செய்யற சொல்லி தந்திருக்காங்க? நாங்க காட்டி தந்தவங்க ஒரு தரம்
எப்படி செய்யறது? காடி தந்தவங்க. அதுக்கப்புறம் நாங்க போடுறோம். ஒவ்வொரு நாளும் செய்யற தங்கச்சிக்கு எவ்வளவு வேதனையான விஷயம் என்ன. இதே ஹாஸ்பிட்டல்ல தருவாங்க. அதேபோல சிரிஞ்சி முதல் தந்தவங்க ஸ்டார்ட்ல தந்தவங்க. அப்புறம் நாங்க வெளியில வாங்குற சிரிஞ்சி பிளாஸ்டர் எல்லாம் வெளியில வாங்குறோம். இதுக்கு போற வெட்டி எல்லாம் வெளியில வாங்குறோம். இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் தந்தவங்க. இந்த இது இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் தந்தவங்க. இது யூஸ் பண்ற பொருட்கள் ஒவ்வொரு யூஸ் பண்ண அதை மாத்தி மாத்தி தான் வேறது. ஒவ்வொரு மாசமும் வெட்டி மாத்தி மாத்தி தேவைணும். சிரிஞ்சும் ஒரு நாளைக்கு கொண்டு செய்யற. அதெல்லாம் வேணும். மாத்தி மாத்தி. ஸ்கூல் போற நீங்களா? எங்க இருக்கு உங்களோட ஸ்கூல்? பக்கத்துலயா இருக்கு? தூரம் இருக்கா? என்னத்துல போற? ஆட்டோல போறதா? முதல்ல நடையெல்லாம் போற. இந்த மருந்து போட தொடங்கினது அப்புறம் ஓட்டோவில் அனுப்புறேன். தங்கச்சி வந்து நடந்தும் போக இல்லாததான் தூரத்துக்கு. ஓட்டோவில் தான் போகணும். நீங்க உங்களுக்கு என்ன பண்றது? ஊசு குத்தும் போது நோறதா? இன்றைக்கு போடுறதா? போடல. ஏன் அது போடல? கோயிலுக்கு போ காட்டுறதுக்காக போடல. கோயிலுக்கு போறது என்ன இப்ப வந்து திரும்ப போடுறது கஷ்டம் என்ன? இப்ப போடாம இருக்கிறதால பிரச்சனை இல்லையா? ஒரு நாள் 2 நாள் தம்புற மற்றபடி தொடர்ச்சியா போடுறது. இப்ப மருந்து இதுகள் வாங்க காசு இல்லைன்னு போடாம இருந்திருக்கீங்களா நீங்க? அப்படி இல்ல, என்னட்ட இல்லாட்டியே வேற பிள்ளைகளுக்கு கொடுக்குற மருந்துகள் இருந்தா தருவாங்க. நம்மள்ட்ட இல்லாட்டி கேட்டா தருவாங்க. தங்கச்சியோட படிப்பெல்லாம் அப்படி போகுது? நல்லம்மா நல்லா படிக்கிற இல்லையா? எத்தனையாம் பிள்ளை வருவீங்க ஸ்கூல்ல? சோதனை நடக்கக்குள்ளெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன். ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கிறேன்னு சரியா டெஸ்ட் ஆரம்பிக்கக்குள்ள சரியா ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு இருக்கிறேன். தங்கச்சி படிக்க விருப்பமா? ஸ்கூல் போக விருப்பமா? கிளாஸுக்கு போற நீங்களா? இல்ல. ஏன்? கிளாஸுக்கு போ காட்டுறல்ல. அங்க போயிட்டு இங்க வந்து சரியான கஷ்டம். வகுப்புகளுக்கு நீ டைம் போயிட்டு வர காலைகள் எல்லாம் நடந்து தெரிய தனி வேணுமெண்டு போ காட்டுறல்ல. நான் இங்க வச்சு சொல்லி கொடுக்குறேன் செய்யறேன். மற்றபடி போ காட்டுறலாம் இல்ல. போ காட்டுற இல்லைன்னு சொன்னா இப்ப ஓட்டோக்குள்ள அனுப்பிடலுமெண்டா அனுப்புவீங்க? ஓட்டோவில் அனுப்புறேன்டா பிரச்சனை இல்லை. இல்ல இஞ்ச பக்கத்துல நடக்குது. நான் அனுப்புறேன்ல. நான் தச்சல வர்த்தக்கார பிள்ளைதான் என்னது. நான் அனுப்புறேன்ல. என்னமோ என்று சொன்னாலும் நம்ம கூட இருந்தா தான் இதையெல்லாம். சில நேரத்துல அடிக்குங்கள் சில பிள்ளைகள். அதால பெருசா அனுப்புறல. இல்ல நான் சொல்லி கொடுக்குறேன். இல்லாட்டி தங்கச்சி சொல்லி கொடுப்பா. இல்லாட்டி அக்கா சொல்லி கொடுக்கல. அனுப்புறேன். இப்படி திடீரெண்டு தங்கச்சி வருத்தம் சொல்லி தெரிஞ்ச உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? சரியான கவலையாத்தான் இருந்தது. பிளட் போடணுமான்னு சொன்ன உடனே சரியான கவலை தான். அதுக்கு பிறகு எல்லாரும் அங்க வந்தவங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த பிளட் போடுற பிள்ளைகள் தாய் மாதிரி இருந்தாங்க. பிரச்சனை இல்லை போடாமட்டா தான் கஷ்டமா. இப்ப போடுறதுல பிரச்சனை இல்லையா அவன் சொல்லி சொன்னதுக்கு பிறகு நம்ம போட தொடங்கினாங்க. பிளட் போடுறேன்னு சொன்னா பிளட் இல்லாம எடுத்துட்டு திரும்ப அப்படி ஒன்று இல்லை சார். அங்க பிளட் பேங்க்ல இருந்து பிளட் பாக்கெட்ல கொண்டு வந்து சும்மா கனலாவ கையில போட்டு அதை மூலமா சும்மா ஏற்றி விடுற மாதிரி. அது மாதத்துல ஒரு தரம் செய்யணும். மாதத்துல ஒரு தரம் 2 பாக்கெட் போடுவாங்க. அட்மிட் ஆகிருந்து செஞ்சுட்டு தான் வரணும். இப்போ போய் அட்மிட் ஆகுனா இன்றைக்கு போய் அட்மிட் ஆகுனான்னு சொன்னா இன்றைக்கு சில நேரத்துல போடுவாங்க. இல்லாட்டி இன்றைக்கு போட மாட்டாங்க. அடுத்த நாள் தான் போடுவாங்க. அடுத்த நாள் ஒன்று போட்டு இன்னொரு நாள் இருந்தாலும் போட்டு சில நேரத்துல இந்த அயன் எழுதுவது கூடன்னு சொன்னா 5 நாள் 6 நாள் வந்து வச்சிருப்பாங்க. அங்க இருந்து சேலம் போடுறவங்க அங்க வச்சு சேலம் எல்லாம் போட்டு தான் வரணும். இல்லாட்டி சில இதுல 3 நாளையில வரலாம். அப்படி இருக்கக்குள்ளதாங்க கிளாஸுக்குள்ள அனுப்புற கஷ்டம் தான் எனக்கு உண்மையில. அப்படியோ பிள்ளைய வந்து பாதுகாத்தா சரிதான். ஸ்கூலுக்கு என்ன செய்யற? ஸ்கூலுக்கு என்ன செய்யறன்னு சொல்லி அனுப்புறதை வீட்டுல வச்சு சொல்லி கொடுங்க. வீட்டுல வச்சு சொல்லி கொடுக்கறதா மற்றபடி வகுப்புகளுக்கு எல்லாம் அனுப்புறல். இப்படி வகுப்பு இல்லைன்னா தனியா எடுத்துதான் படிப்பிக்கணும். நம்ம வீட்டை வர சொல்லி வச்சு படிப்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன வகுப்பு. அதெல்லாம் செலவுகள் கூட தானே. முதல்ல நடந்துதான் குடிச்சு போறேன். நான் ஸ்கூலுக்கு போறக்குள்ளையும் நடந்து காலையில குடித்து கொண்டு விட்டுட்டு அப்புறம் 1 மணிக்கு போய் குடித்து வரேன். இப்ப அந்த 3ஆம் வகுப்பு தொடங்கினது அப்புறம் ஓட்டா குடிச்சு விட்டேன். நடக்கிறது கஷ்டமான்னு சொல்லி ஓட்டோ செலவு எவ்வளவு? 2500 3000 ரூபாய் முடியும். கடைசி 3000 ரூபாய் கொடுக்கணும். அதோ அந்த போகாம ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த ஸ்கூலுக்கு போகாம நிக்கிற நாளையில சில நேரம் அந்த அண்ணா எடுக்க மாட்டாரு ஓட்டோ காசு. 8 நாள் நிக்காம ஹாஸ்பிட்டல்ல அந்த காசு எடுக்க மாட்டாரு. 3 நாளைக்கு காசு எடுக்க மாட்டாரு. மற்ற காசு கொடுக்கணும். இப்ப நீங்க தங்கச்சி ஏத்தி கொண்டு விடுற சைக்கிள்கள் இல்லையா உங்ககிட்ட? சைக்கிள்கள் இருந்தா எனக்கு ஓட தெரியா.
உடைச்சிருங்க. உங்களுக்கும் கால் எதுவும் பிரச்சனையா? கட்டு வந்து ஆபரேஷன் செஞ்சவங்க என்ன நடக்கக்குள்ள பார்த்தேன் ஒரு கட்டு வந்து ஆபரேஷன் செஞ்சு கால் வளைஞ்சிட்டு எலும்பு வளைஞ்சு போயிட்டு. கால் வளைஞ்சிட்டேன்னு ஒரு காலில் தான் அந்த ஒரு பிரச்சனை. கால்ல அதால உங்களுக்கு நடக்கலுமா? நடக்கலும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு ஒரு நான் நடப்பேன் என்ன கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இதுக்கு. உங்களோட கணவர் இந்த ஊர் தானா? இல்ல அவர் வளர்த்தாப்பட்டி. எங்க எந்த இடம் அது? அப்படியே நம்பரை கிட்ட. அம்பரை என்ன? இப்போ வந்து அரேஞ்ச் மேரேஜா செஞ்ச நீங்க? லவ் மேரேஜ். நீங்க படிச்சீங்களா? நான் ஓய்வு வரையும் படிச்சேன். அதுக்கு பிறகு ஏன் படிக்கல? இப்ப படிக்கிறதுக்கு ஓய்வு ரிசல்ட் உங்க நான் அதுக்கப்புறம் படிப்பிக்கிறதுக்கு அம்மாட்ட வசதியாலும் இல்லை. உங்களோட அப்பா? அவர் எங்களோட இல்லை, அவரு விட்டுட்டு போய் 16 வருஷமா போயிட்டு. அண்ணா வந்து ஒவ்வொரு நாளும் வேலை இல்லாட்டியும் ஒரு 2-3 நாளாவது கிழமையில வேலைக்கு போவாருன்னு. அதை வச்சு உங்களோட குடும்பத்தை நடத்துறதுக்கு பிள்ளைகிற செலவுகளுக்கு எல்லாம் எப்படி நீங்க என்னன்னு கண்ட்ரோல் பண்றீங்க? என்ன செய்யறேன், கடன்களும் வாங்கி தருகிறான். சில நேரத்துல அம்மாட்ட இருந்தா உதவி செஞ்சு தருவாங்க. ஹாஸ்பிட்டல்ல போகல காசுகள் இல்லாட்டியும் அம்மா தருவாங்க. அதால பிரச்சனை இல்லை, அப்படிதான் போறேன். அவரு கொண்டு வர சாப்பாடு செலவுகளுக்கு வச்சு தந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு செலவுகளுக்கு எல்லாம் இல்லாட்டி அம்மாட்ட போய் கேட்டு அம்மா தருவா இருந்தேன். இல்லாட்டி கடன் வாங்கிட்டு போறேன். அம்மாட்ட இல்லாட்டி கடன் வாங்கிட்டு போறேன். அம்மா என்ன வேலை செய்யறாங்க? அம்மா வீட்டு வேலை செய்யறேன். வீடுகள்ல வீட்டு இந்த வாச கூட்டுற, கோப்பு சாமான் கழுவி கொடுக்குற, உடுப்பு கழுவி கொடுக்குற, புல்லு கொத்தி கொடுக்குற எல்லா வேலையும் செய்யறான். அது எங்க போறவங்க? இங்க காட்டம் குடிக்கும் போறான், ஒல்லிக்குள்ளத்துக்குள்ளேயும் போறான். முஸ்லீம் மக்கள்கிட்ட அதுல வந்து நாள் சம்பளம் அப்படி சம்பளம் ஒவ்வொரு நாளும் கொடுப்பாங்க. சம்பளம் 1000 கொடுப்பாங்க, 500 கொடுப்பாங்க. வேலைகளை பொறுத்து, வேலையில பொறுத்து இல்ல. சில வீட்டு வழிய நல்ல சம்பளங்கள் பிரச்சனை இல்லை, சாப்பாடுகளும் கொடுத்து சம்பளம் எல்லாம் நல்லா கொடுப்பாங்க. சில வீட்டு வழி சாப்பாடு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, சம்பளம் சிறுதான். அப்படி வீட்டு வேலை செஞ்சுட்டு வர காசுலதான் உங்களோட தங்கச்சி படிப்பிக்காங்க. எங்களுக்கு வேற எல்லாம் அதெல்லாம் தராங்க. அப்படின்ற சரியான கஷ்டம் தானே எனக்கு. அப்ப நான் மத்த அம்மா கவனிக்கிறேன்டா அவங்க ஓரளவு வசதியா இருக்காங்க. வீட்டு வேலை செஞ்சுதான் அதுலதான் அம்மா தங்கச்சி படிப்பிக்கிற எல்லாம் செய்யற எல்லாம் அதெல்லாம் கஷ்டம் எடுத்து அவங்களும் உங்களை கைவிடல, உதவி செய்யறவியதான். அவையிலால ஏழுமான உதவிகளை செய்யறாங்க. சரியக்கா, இப்ப நீங்க மனசு ரீதியா இப்ப கவலைகள் கஷ்டங்கள் இருக்குன்னு தானேக்கா, அப்ப அதுகளை வந்து சொல்ல முடிஞ்சத சொல்லுங்க. என்ன கவலை? புள்ளோட வருத்ததுகள் தான் கவலை, மற்றும்படி வேற வருது இல்லை. இந்த புள்ளோட வருத்தம் கவலை. பிள்ளைற வருத்தம் எப்படியாவது குணமாகணும். ஆனா அந்த ஆபரேஷன் செஞ்சா சரியா போயிடும்னு சொல்றாங்க. அதுக்கு லட்சக்கணக்குல காசு போடும். இந்தியாவுக்கு கொண்டு ஆபரேஷன் செய்யறா 2.5 கோடி எவ்வளவு வேணுமா? 2.5 கோடி. கொழும்புல செஞ்சவங்க செய்யறாங்கதான். கொழும்புல இந்த மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலுக்கு வர ஒரு படிக்கணும் போய் செஞ்சவங்க அந்த படிக்க அதை வசதியான ஆக்களும் 30 லட்சம் கேட்டு கொடுத்து செஞ்சவங்க. அது மாதிரி எல்லாரும் வெளியே இருந்து வாங்குறது ஆபரேஷன் செஞ்சு வாரன்னு சொல்லி அந்தபடி எனக்கு இப்ப ஆபரேஷன் செஞ்சுட்டாங்க. இப்ப பிரச்சனை இல்லையா என்ன? கொழும்புல தங்கி வீடெல்லாம் வாடகைக்கு எடுத்து அங்க நின்று எல்லாம் செஞ்சுருக்காங்க. இப்ப ஓகே ஆயிட்டுன்னு இப்ப பிரச்சனை இல்லை. ஆனா இன்னும் டிக்கெட் வெட்டி விடல. 6 மாசமா 3 மாசத்துக்கு பிறகு அந்த சரியா வந்தது பிறகுதான் டிக்கெட் வெட்டி விடுவேன்னு சொல்லிக்காங்க. அது வரையும் ஹாஸ்பிட்டல்ல அந்தபடியும் ஹாஸ்பிட்டல்ல இவங்க அம்மா அப்பாவும் அங்க வாடகை வீடு எடுத்துட்டு இருந்து போய் பார்த்துட்டு வரோம். அப்படி செய்யறதுக்குரிய வசதிகளும் கிட்ட இல்ல. அப்படி செய்யறதுக்குரிய வசதி எல்லாம் இல்ல. அப்படி செய்யாட்டி இப்படி பிளட் மாத்திக்கொண்டே இருக்கணும். பிள்ளைக்கு எதுல ஊசு குத்துற ஒவ்வொரு நாளும் நைட்ல? தொடையில குத்துற காட்டுங்க பாப்போம். இதெல்லாம் குத்துற குத்தி போட்டு கலட்டின உடனே வீங்கி போயிருக்கும். புறவு அந்த மருந்து கிருமி பூசினோட கொஞ்சம் உடனே வத்தாது. ஒரு நாள் 2 நாள் பிடிக்கும். கூட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்குதுன்னு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்குள்ள சாப்பாடு எல்லாமே என்ன செய்யற நீங்க? யாரு வாங்கி தார பிள்ளைக்கு? அம்மா வாங்கி தருவாவா? ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குற சாப்பாடும் சாப்பிட மாட்டாங்க. விருப்பம் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல தர சாப்பாடு? ஏன் விருப்பம் இல்ல? ஏன்? இப்ப எங்க போறீங்க? கோயிலுக்கு போறீங்களா? யாரோட? அம்மாக்களோட. எங்க பக்கத்துலயா இருக்கு கோயில்? இல்ல, கொஞ்சம் தூரம் போகணும். தூரண்ணே. இனி வலிக்கிடணுமே புள்ள போறதுக்கு. 5 மணிக்கு வலிக்கிட்டா சரி. 5 மணிக்கு வலிக்கிட்டா சரி.
ஓகே, இப்ப கோயிலுக்கு என்னத்துல போற? நடந்து போவீங்களா? நடந்து போகலாம். ஏலாட்டி என்ன செய்யற உள்ளைக்கு? ஏலாம் இல்ல, நான் போவேன். போவீங்களா? ஏத்தி கொண்டு விடையா? இல்ல. இப்ப கோயிலுக்கு போறதுக்கு உடுப்பெல்லாம் இருக்கா பிள்ளைக்கு? யார் வாங்கி தந்தா? அம்மா வாங்கி தரங்க, இல்லாட்டி அப்பா வாங்கி தர்றாரு. அப்பா மாக்கள் இல்லாட்டி அம்மா மாக்கள் வாங்கி தராரு. பிள்ளைக்கு அப்பாவை பிடிக்குமா? அப்பா இப்ப எங்க போயிட்டாரு? வேலைக்கு போயிட்டாரு. எப்ப வருவாரு? இன்னைக்கு வருவார். பின்னேரம் வருவாரா? இந்த பின்னேரமாக போகுது. அப்ப நீங்க கோயிலுக்கு போனா அவர் வருவார். வந்து நான் வந்தோடனே பாப்பேன். வந்தானே பாப்பாரு. என்ன வாங்கிட்டு வருவாரு பிள்ளைக்கு? என்ன கேட்டு நீங்க அப்பாட்ட? ஒன்னும் கேட்கல, நான் கேட்கறல. சில நேரம் கேட்பேன், சொல்றேன். சில நேரம் என்ன கேப்பீங்க அப்பாட்ட? பழஞ்சாமா வாங்கி தர சொல்ல வாங்கி தரேன். பழம் சாமான் கொடுக்க சொல்லி இருக்காக்கா? பழஞ்சாமன் சாப்பிட சொல்லி இருக்கு. மாதுளம்பழங்களை விட்டுட்டு பழம் சாமான் தானே கேக்குறப்ப நீங்க வேற ஒண்ணும் கேக்குற இல்லையா? வேற அப்பா சாப்பாடு சாப்பிட நான் கேட்கலாட்டி வாங்கி தரேன். வாங்கிட்டு வருவாரு. நல்லா துருதுருன்னு பேசுறீங்களே. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. விளையாட்டுல கதைக்கிற எல்லாம் நல்லா. உங்களோட கால் இது இல்லையாக்கா? இதுலதான் கட்டி இருந்தோம். இதெல்லாம் கட்டி இருந்தோம். நீங்கள் பக்கம் இல்லை. ஏன் அது ஆபரேஷன் பண்ணக்குள்ள கிருமி அடிச்சு துண்டு உண்டா வந்துட்டான்னு சொல்லி சில எலும்பாவிடாம அதில் எப்படி கடைஞ்சி. இப்ப ஒரு பிரச்சனையும் இல்லதால. அவரு கதைச்சிடான்னு சொன்னவர் தான். நான் யாரோட கதைச்சேன்னு சொல்லல. ஒரு ரிங்காக்கா கோல் எடுத்ததா அம்மா ரிங்காக்காவோட கதைச்சிதான்னு சொன்னவர் தான். அப்ப அவதானே என்கிட்ட சொல்லி இருக்க ஒரு அக்கா எடுத்து கதைச்சவன் சொன்னவரு. அப்ப அவர் சொன்னவர் இங்க கல்லாவல் இஞ்சால அங்க இருந்தா வருவாங்க வீட்டை பாக்குறதுக்கு, ஒரு அண்ணா வருவாரா அவன்னு சொல்லியிருந்தார். நாங்க தான் அவங்க கலதாவளையில இருந்தேன்டா சொல்லியிருந்தவங்க. அதால அவர் அந்த நம்பர் கிடைக்குது. அதனால கோல் வந்தாலும் அவருக்கு தம்போகு இங்க வராது. அது வாட்ஸ்அப்புக்கு கோல் வந்தா மட்டும் இங்க நான் வச்சிருக்க போன கோல் வரும். நார்மல் கோல் எல்லாம் அவருக்கு தம்போ. பிள்ளை வந்து இப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு வேற யாரும் உதவிகள் செஞ்சிருக்காங்கல்ல? வேற ஒருத்தரும் செய்யல. இந்த டிஎஸ்எப்ஸால பிள்ளைக்கு போக்குவரத்து செலவுன்னு சொல்லி போடுறாங்க. மாதம் தான் போடுறேன். அது ஒவ்வொரு மாதமும் போட மாட்டாங்க. 2 மாதத்துக்கு ஒருக்கா போடுவாங்க. சில நேரத்துல 3 மாதத்துக்கு ஒருக்கா. அப்படி சேர்த்து எவ்வளவு? முதல்ல 500 தந்தவங்க போஸ்ட் ஆபீஸ்ல வரவங்க. இப்ப வேண்டுல போடுறவங்க 5000 போடுறாங்க. 5000 ரூபாய் 5000 போடுறாங்க. அது எத்தனை மாதத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு 5000 ரூபாய் கிடைக்கும்? இது 2 மாசத்துக்கு ஒருக்கா எங்கிட்ட. சில நேரத்துல 3 மாசத்துக்கு ஒருக்கா. 2 மாசத்துக்கு ஒருக்காண்டா 2 மாசம் காசு சேர்த்து போடுவாங்க. 10,000 ரூபாய் 10,000 போடுவாங்க. அப்படி போடுறேன். அந்த ஒவ்வொரு மாசமும் சேர்த்து போடுவாங்க. 2 மாசத்துக்கு ஒருக்கா 3 மாசத்துக்கு ஒருக்கா தான் சேர்த்து ஒருமிக்க போடுவாங்க. இப்ப மருத்துவ தேவையை தாண்டி வேற எதுவும் கஷ்டங்கள் அப்படி எதுவும் இருக்காக்கா? அப்படின்றதுக்கு அத அவரு சமாளிச்சு கொள்ளுவாரு. வேலை செஞ்சதுல சமாளிச்சு தெரிஞ்சு கொள்ளா. மருத்துவர்கள் மட்டும்தான் கொஞ்சம். இப்ப டாய்லெட் இதுவும் வந்து கட்ட காசு இல்லாம தானே விட்டுருக்கீங்க? கட்ட காசு இல்லாம மற்ற சாமான்லாம் இருக்குது, கல் எல்லாம் இருக்குது. ஆனா கம்பியும் சீமந்து எடுத்தாண்டா அதை முடிச்சுது. கம்பியும் சீமந்து எடுக்க காசு இல்லாம தான் இப்ப விட்டுருக்கீங்க. எவ்வளவு தேவைப்படும் கம்பி சீமந்து எடுக்க? அது இப்ப எவ்வளவு போகுதுன்னு தெரியல. கம்பி போற 5 கம்பியோ 6 வேணுமான்னு சொன்னாங்க. அந்த கம்பி உங்களோட அண்ணாக்கள் செஞ்சிருவாங்க. சாமான் வாங்கி கொடுத்தாங்கன்னா அண்ணாட்ட செஞ்சு தருவாங்க. அதாலதான் இருக்கு. இப்ப வந்து கஷ்டம் தானே. இப்ப டாய்லெட் இங்க இல்லாம அம்மாட வீடு தூரம் பண்றீங்க. அங்க போய் 4 வீடு கழிச்சு போவோம். 4 வீடு கழிச்சு போவோம். என்ன எண்ணி பாக்கீங்களா எத்தனை வீடு உண்டு? யாரோட விளையாடுற நீங்க? தனியா எப்படி விளையாடுற? தனியா இருந்து விளையாடுற ஒத்தவே இல்லை. சில இடத்துல அண்ணாட கொடியானுங்க வருவானுங்க. இல்லாட்டி அவனு விளையாடி தனியா தான் விளையாடி சாமான எடுத்து கொண்டு வைக்கிற இருந்து விளையாடுற. மரம் எடுத்து வச்சுட்டு பேசாம நிக்கிற சொன்னா நிக்கிற இல்லாடி சும்மா விளையாடி தெரியுது. பிரச்சனை இல்ல. அடம் பிடிக்கிற எல்லாம் இல்லன்னு சில நேரத்துல கேட்டு சாமா இங்க கொடுக்காடி இருக்கல. மற்றபடி ஒரு இல்லை. இங்க என்னோட நின்றாலாம் பிரச்சனை இல்லை. அம்மா கடை விட்ட போனாட்டா கொஞ்சம் செல்லம் கூடன்னு. அது அம்மா நின்றா மட்டும்தான் கொஞ்சம் செல்லம் கூட. அக்கா கருத்து எல்லாம் பெருசா செல்லம் காட்டுறல. அம்மாட்டு தான் கொஞ்சம் செல்லம். அம்மாதான் சொல்றபடி எல்லாம் கேட்கிற எல்லாம் செய்யுது.
இப்ப சின்ன வயசுல வாங்கினெல்லாம் இப்ப பாதுகாப்பா தான் வச்சிருக்கீங்க. அப்ப விளையாடுறதுக்கு வாங்குற இல்லையா அதெல்லாம்? விளையாடுவோம், கொஞ்ச நேரம் விளையாடுறது எல்லாத்தையும் கழுவி கப்பாம எல்லாம் சின்ன சாமான் இருக்கியா கழுவி வச்சிருவேன். அம்மா கட்டி கொடுக்கணும் வீட்டுல கோப்பை சாமான் கழுவுற வேலையெல்லாம் பிள்ளைக்கு அது தர்றேன்னு. சின்ன கோப்பை சாமான், நான் விளையாடுறதா. விளையாடுறதா? உங்களுக்கு தெரியாம போயிட்டு இப்ப இங்க கட்டி கட்டி பேக்ல இருக்கா சாமான்ல வச்சிருக்கேன். நான் நினைச்சேன் நான் புள்ள விளையாடுற சாமான்ல வாங்கி உடைக்கிறேன். நான் உடைக்கவே மாட்டேன். உடைக்கவே மாட்டேல்ல? ஏன்னது? உடைக்க மாட்டேன். தங்கச்சிக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்துருக்கேன். இருக்கா உங்கள்கிட்ட ஷூ? இல்ல. இல்லையா? பிடிச்சிருக்கா? பாருங்க பாப்பா எடுத்து. அப்ப இதையும் போடாம கட்டி பேக்கோட வைக்கிறதோ? இல்ல. போடுவீங்களா? நல்லா இருக்கா? கலர் பிடிச்சிருக்குன்னு. சரியா. இப்ப ஸ்கூலுக்கு போறதுக்கு கொம்பாஸ் பாக்ஸ் எல்லாம் இருக்கா? அது பேஸ் கொண்டு போறேன். பேஸ் தானே கொண்டு வர நீங்க? கொம்பாஸ் பாக்ஸ் இல்ல தானே என்ன பிள்ளைகிட்ட? இந்தாங்க. என்னது வேணாமா? என்னது நீ வேணான்றீங்க? சொல்லுங்களேன் என்னண்டு. ஏனக்கா? இல்ல வாங்கிடுங்கக்கா. அப்படித்தான் ஒரு தடவை ஒண்ணு வாங்குறல்ல. அம்மா வாங்க வேணான்னு சொல்லியிருக்காவா? இல்ல, நான் தான் வாங்குறேன். ஏன்? இல்ல தட்டி வாங்குறேன். வாங்குற இல்லையா? வாங்குறேன்னு சொன்னாங்க படிச்சிருங்க. நம்மள பார்த்து வாங்குறேன் இல்லாட்டி வாங்கலாம் அம்மா சொன்னா தான் வாங்குறேன்னு. அப்ப இதை பிரிச்சு பாருங்களேன். இப்ப நாங்க உடைச்சிட்டாங்க, கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு வந்துருக்கிற கிரீன் கலர் பாருங்க. இனி தேவைதான் என்ன ஸ்கூலுக்கு. இது அக்கா கொண்டு வந்திருந்தாலும் வெளிநாட்டுல இருக்கிற ஒரு அங்கிள் தான் இந்த சாமான எல்லாம் அனுப்புனவரு. இவங்கள போல குட்டி பேபிகளுக்கெல்லாம் கொடுக்க சொல்லி. சரியா? அந்த அங்கிள் இந்த வீடியோ பாப்பாரு. அங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நன்றி. நன்றி. இந்த சாமான ஜோன் அன்ட்ரூ அண்ணா தான் ஆன்லைன்ல அனுப்பி இருந்தவர். அந்த சாமான தான் தங்கச்சிக்கு ஷூவும் கொம்பாஸ் பாக்ஸும் கொண்டு வந்து தந்திருக்கோம். சரியா? ஜோன் அன்ட்ரூ அங்கிள் தான் உங்களுக்கு தந்தவர். சரியாக்கா? இதுல எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லி என்ன பாருங்க. 10,000 ரூபாய் இருக்குது. 10,000 ரூபாய் இருக்கு. இது நாங்க கொண்டு வந்திருந்தாலும் எங்கிட்ட கஷ்டப்பட்ட உறவுகளை சந்திக்கிற டைம்ல கொடுங்கன்னு சொல்லி ஜெர்மனில இருந்து மனோ சுவி அக்கா அவங்க தான் எங்களுக்கு காசு அனுப்பி இருந்தவங்க. அதுலதான் 10,000 ரூபாய் எடுத்து உங்களுக்குரிய உதவி செஞ்சிருக்கோம். இது என்ன காரணத்துக்காகண்டா பிள்ளைகிற மருத்துவ செலவுக்காக. ஏனண்டா நாளாந்தம் அவங்களுக்கு மருந்துகள் அடுத்த சிரிஞ்சுகள் எல்லாம் டெய்லி வாங்கணும். பிள்ளைக்கு கிழமையில 5 நாளைக்கு அந்த ஊசு போடணும். நீங்க என்ன ஊசு வாங்குறதும் கஷ்டம்தான். அவங்களோட இந்த சொல்ல போனா அவங்க கூலி தொழில் தான் என்ன செய்யறாரு. அதுக்குள்ள பிள்ளைகிற படிப்பு செலவு பார்க்கணும், மருத்துவ செலவு, குடும்ப செலவுன்னு சொல்லி பார்க்கக்குள்ள சரியா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லித்தான் அந்த இளங்குடும்பமா இருந்தாலும் எங்களை தொடர்பு கொண்டு இருக்காங்க. இப்ப முன்கூட்டி அவங்க எந்த ஒரு வீடியோக்குமோ அல்லது உதவியுமோ யார்ட்டையும் கேட்கல. இப்ப பிள்ளைகிற நிலைமையாலதான் இனி என்ன செய்யறன்னு சொல்லி தெரியாமத்தான் எங்களை தொடர்பு கொண்டு இருந்தாங்க. அப்ப நாங்களும் நிச்சயம் உதவி செய்யணும்னு சொல்லித்தான் நாங்க. இப்ப இந்த பண உதவியை செஞ்ச மனோ சுவி அக்காவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. கஷ்டத்துல இருந்ததுக்கு இந்த உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இருந்ததால இப்ப மருந்துகள் எல்லாம் வாங்குறது கொஞ்சம் இது கஷ்டம் இல்லாம இருக்கு. இந்த மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு போற செலவுகளும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. சரி அக்கா. இப்ப நாங்களும் இவங்களுக்குரிய உதவி என்று கேட்டுக்கொள்றது பிள்ளைக்குரிய செலவுகள் தான். மருத்துவ செலவுக்கு இப்ப மாதாந்தம் பிள்ளைக்கு மருத்துவ செலவுக்கு 7,000 8,000 ரூபாய் தேவைப்படுது. 8,000 9,000 ரூபாய் தேவைப்படுதுன்னு சொல்றீங்க. பண்ணளவா பார்க்க போனா உங்களுக்கு மாதாந்தம் 10,000 ரூபாய் காசு இவங்களுக்கு தேவைப்படுது. அதையும் தாண்டி வேற எதுவும் தேவைகள் இருக்கா பிள்ளைக்கு? பிள்ளைக்கு அந்த மருந்துகள் தான், படிப்புகளுக்கு அவர் வேலைக்கு போறது இல்ல, நீங்க பாத்துக்கொள்ளுவீங்க.
சாதாரணமா வந்து அண்ணா உழைச்சி வர்றது இவங்கட பிள்ளைக்குரிய படிப்பு செலவு, சாப்பாட்டு செலவுகள் அதுகளுக்கு வந்து அவங்க பார்த்து கொள்ளுவாங்க. ஆனா பிள்ளைகிற மருத்துவ செலவுக்கு தான் அந்த காசு தேவைப்படுறது. என்ன வழியில எடுக்கிறேன்னு தெரியாம கஷ்டப்பட்ட சூழ்நிலையில இருக்காங்க. அப்ப இந்த பிள்ளைக்குரிய உதவி என்றா இவங்களுக்கு இந்த வருத்தத்தை ஃபுல்லா குணமாக்கணும்னு சொன்னா அது வந்து கிட்டத்தட்ட 30-40 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட இங்க செய்யறதுக்கா. இதே வந்து இந்தியாவுக்கு போய் செஞ்சு வாரன்னு சொன்னா 2.5 கோடி. எனக்கா 2.5 கோடி ரூபாய் காசு தேவையாம். அப்படி செய்யறதுக்குரிய வசதி இவங்கிட்ட இல்ல. அதால வந்து இவங்க மாதம் மாதம் போய் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பிளட்டை மாத்திட்டு வராங்க. அதோட ஒவ்வொரு நாளும் அந்த இங்க வச்சு மருந்து செய்யறீங்க, மருந்து கொடுக்கீங்க. அது வந்து பிள்ளைக்கும் சரியான வேதனைக்குரிய விஷயம். நாளாந்தம் வந்து நீங்களே அப்படி செய்யறது உங்களுக்கும் கவலையாத்தானே இருக்கும். எனக்கு அப்படி ஒவ்வொரு செய்யக்குள்ள காலில் தானே போடுற அந்த ஊசு குத்தக்குள்ள சரியான கவலை தான். ஆனா அது போடாம விட்டாலும் அயன் கூடிடும்னு சொல்லி அதை போடத்தான் சொல்றாங்க டெய்லியா. அதை போடாம விட்டா அயன் கூடிடுமா. இந்த சின்ன பிள்ளைக்கு வந்து இப்படி ஒரு வருத்தம் நான் நிறைய இடங்கள்ல பாத்துருக்கேன். இப்ப நாங்க பஸ்ல போகக்குள்ளையும் தான் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு தான் கூட சின்ன பிள்ளைகள போட்டோ போட்டு அந்த தலசீமியா நோய் என்று சொல்லி போட்டு இந்த பஸ்ல எல்லாம் காசு வாங்குவாங்க பேரண்ட்ஸ் மாதிரி. இந்த ஒரு அங்குல நாங்க பார்த்தோன்னாங்க அவரு கிட்டத்தட்ட நான் இப்ப யூனிவர்சிட்டி போக தொடங்கின ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் பார்க்கணும் அவரு தொடர்ச்சியாக அந்த காசு வாங்கி கொண்டிருக்காரு. ஏனண்டா அது போதாது. ஏனண்டா 30-40 லட்சம் இங்க செய்யறதுக்கு வேணும்னு சொன்னா இப்படிப்பட்ட குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் ஒரு குறிப்பா சொல்ல போனா ஒரு 5 லட்சம் சொன்னாலும் நீங்க என்ன வழிபட்டாவது செஞ்சிருவீங்க. அதையும் தாண்டி ஒரு பெரிய ஒரு தொகைக்குள்ள இவங்களுக்கு என்ன செய்யறன்னு தெரியாம பிள்ளைய வந்து இப்படித்தான் மாதம் மாதம் பிளட் மாத்தி அது அவங்களுக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம். என்ன செய்வ கடவுள் ஏதோ ஒரு வழிய காட்டுவானக்கா ஒன்று யோசிக்காதீங்க நீங்க. சரியக்கா இப்ப வந்து நாங்க போயிட்டு வரோம். மேலதிக உதவி வந்து எங்களோட வீடியோ இந்த நம்ம இப்ப ரெக்கார்ட் பண்ண வீடியோ எங்களோட சேனல்ல போடுவோம். நாங்க போட்டு பிள்ளைக்குரிய மருத்துவ செலவுக்குரிய உதவிகள் கிடைச்சா உங்களை தொடர்பு கொண்டு டிரெக்டா வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பரை நாங்க கொடுத்து கொள்ளுவோம். அவங்க வந்து உதவி செய்ய நினைக்கிறவங்க உங்களுக்கு அனுப்பி கொள்ளுவாங்க. சரியாக்கா இப்ப நாங்க போயிட்டு வரோம்மா. பாய். இந்த காணொலியில நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இந்த குடும்பத்தை பொறுத்த மட்டும் இல்ல அக்காவுக்கும் வந்து பெருசா வயசு இல்லை இருந்தாலும் வந்து குழந்தை ரீதியாக அவங்களுக்கு சரியா கஷ்டப்படுறாங்க. அண்ணா வந்து உழைக்கக்கூடியவரா இருந்தாலும் கூலி தொழில் செஞ்சு வார வருமானம் பிள்ளைகிற மருத்துவ செலவுக்கு போதாம இருக்கு. அதால தான் வந்து அவங்க யாரையும் தொடர்பு கொண்டு பிள்ளைகிற மருத்துவ செலவுக்குரிய உதவியை கேட்டிருந்தாங்க. அப்ப அந்த வகையில வந்து திருவோணமலையை சேர்ந்த ஒரு அக்கா தான் எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நாங்களும் வந்து இங்க தொடர்பு கொண்டு வந்து பேசினதுல வந்து பிள்ளைகிற மருத்துவ செலவு கிட்டத்தட்ட 8,000 ரூபாய் 9,000 ரூபாய் அவங்களுக்கு வந்து மாதாந்தான் தேவைப்படுது. மற்றது வந்து படிப்பு செலவு சாப்பாட்டு செலவு எல்லாம் வந்து அந்த அன்னாட உழைப்பில பார்த்து கொண்டாலும் மருத்துவ செலவையும் அதோட சேர்த்து செய்யறது சரியான கஷ்ட நிலைமையில இருக்காங்க. அதோட வந்து அந்த அக்காட பின்னணியில பார்த்தா அவங்களோட அம்மாவும் வந்து வீட்டு வேலைக்கு போய் உழைச்சித்தான் அவங்களோட தங்கச்சியையும் படிப்பிச்சு கொண்டு இருக்காங்க. அதோட இந்த பிள்ளைக்கும் வந்து சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு கொண்டு இருக்காங்க. தங்கச்சிக்கும் வந்து தலசீமியா நோய் இருக்கிறதால அது வந்து எப்படிப்பட்ட பாரதூரமான நோய் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. மாதாந்தம் வந்து பிளட் மாத்தணும் ஹாஸ்பிட்டலுக்கு போய். அது சில நேரம் வந்து 5 நாட்களும் தங்கி இருக்கணுமா, சில நேரம் 2-3 நாட்களும் தங்கி இருக்க வேண்டி வருது. அப்ப ஹாஸ்பிட்டல்ல தங்கி இருக்கக்குள்ள அங்கேயும் வந்து செலவுகள் ஏற்படும். அதோட வந்து நாளாந்தம் கிழமையில வந்து 5 நாட்கள் வீட்டிலே வச்சு அந்த இன்ஜெக்ஷன் வந்து தங்கச்சிக்கு அந்த அக்கா தான் தாய் தான் வந்து போட்டு விடுறாங்க. அப்ப அந்த செலவுகளும் வந்து இவங்களுக்கு இருக்கு. அதுக்குத்தான் வந்து இவங்க உதவி கேட்டிருக்காங்க. இப்ப இந்த உறவுகளுக்குரிய உதவியை செய்ய நினைக்கிற நீங்க கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலம் வந்து இவங்களுக்குரிய உதவியை செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லி நாங்களும் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பிள்ளைக்குரிய இந்த ஸ்கூலுக்கு போறதுக்குரிய கொம்பாஸ் பாக்ஸ் அடுத்த ஷூ எல்லாம் வந்து அனுப்பியிருந்த ஜோன் அன்ட்ரூ அண்ணாவுக்கும் அதையும் தாண்டி வந்து ஜெர்மனி சேர்ந்த மனோ சுவி அக்கா தான் வந்து எங்கிட்ட கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தவங்க. அதுல இருந்து 10,000 ரூபாய் எடுத்து தான் நாங்க பிள்ளைக்குரிய மருத்துவ செலவுக்கு அந்த பணத்தை வழங்கி இருந்தோம். அந்த வகையில வந்து எல்லோருக்கும் நாங்களும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது வந்து இந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு வகையில உதவி கிடைச்சா இவங்களுக்குரிய மருத்துவ செலவை பார்த்து கொள்ளலாம். நாங்களும் வந்து இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். பாய்.